கடவுளே, நான் இந்த வியாபாரத்தில் ஓஹோன்னு வரணும். அதுக்கு உன் அருள் தான்ப்பா வேணும். உன்னை நம்பி தான்ப்பா இந்த கடையவே ஆரம்பிச்சிருக்கேன். கைவிட்றாதப்பா, கைவிட்றாத. ஐயா, ஐயா. யார் அது? முதல்ல பிச்சைக்காரன் கடைக்குள்ள வந்துட்டோனா? ஐயா, நான் பிச்சை எடுப்பவன் அல்ல. தங்கள் கடையில் சில பொருட்கள் வாங்கிச் செல்லலாம் என்று வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த தெருவில் பார்த்ததில்லையே. நான் இன்றுதான் பணி மாறுதல் காரணமாக இங்கு குடிபெயர்ந்துள்ளேன். ஓ அப்படியா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு தமிழ் ஆசிரியர். ஓ அதான் இப்படி பேசுகிறீங்களா? நான் சரியாகத்தானே பேசுகிறேன். சரி சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு நல்ல நாள் வேண்டும். நல்ல நாள்லாம் விற்க முடியாதுங்க ஐயா. ஒரு தமிழாசிரியராக இருந்துக்கிட்டு இது கூட தெரியாதா? அனைத்து கடைகளிலும் நல்ல நாள் இருக்கும். நானே இன்னைக்கு தான் கடையை திறந்து நல்ல நாள் அமையணும்னு வேண்டிட்டு உட்காந்தேன். எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் வாங்க வந்த பொருளின் பெயர் நல்ல நாள். ஓ அப்படியா? இப்போ பாரு எப்படி உன் வழியிலே வந்து மடக்குதுன்னு. சரிங்க ஐயா, நீங்கள் வாங்க வந்த பொருள் என் கடையில் இருக்கான்னு பாருங்க. சுற்றி பார்த்துட்டு இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. மிக்க நன்றி. இதுதான் நான் வாங்க வந்த பொருள். ஓ குட் டே பிஸ்கட்டா? ஆமாம், அதுக்கு ஏன் நல்ல நாள்னு பேர் வச்சிங்க? இதனை தமிழ் பெயரில் நான் கூறினேன். இந்தாங்க ஐயா. இல்லை, இந்த சுவை வேண்டாம். இதில் பச்சை நிற உரை போட்ட ஈரட்டி சுவைதான் என் மனைவிக்கு மிகவும் பிடிக்கும். ஈரட்டியா? அப்படின்னா? இந்த உரையின் உள்ளே இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருள். ஏன் சார், அது பிஸ்கட்னு சொல்லலாம்ல? நான் தமிழை தவிர வேறு எந்த மொழியையும் என் வாயால் உச்சரிக்க மாட்டேன். அப்படியா சார்? நல்லது. உங்களால் இன்னைக்கு பிஸ்கட்டுக்கு தமிழில் என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இந்தாங்க ஐயா, 10 ரூபாய் கொடுங்க. நன்றி. எனக்கு உங்களை மிகவும் பிடித்து விட்டது. தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் தினமும் இனி உங்கள் கடையில் மட்டுமே பொருளை வாங்குவேன். நல்லது சார். ஆனால் கொஞ்சம் கடையில் கூட்டம் இல்லாத டைமை பார்த்து வாங்க. ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் பேசுகிறத நான் புரிஞ்சிக்கவே ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் கடையில் பொருளை தேடி எடுத்து தரேன்னா அதை விட லேட் ஆகும். கூட்டமாக இருக்கிற டைம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான். சரிதான். நீங்கள் தமிழில் மிகவும் தர்த்தியாக உள்ளீர்கள். நான் வருகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். யாராவது இவர் பேசுகிறத கேட்டால் இவரை தான் தர்த்தின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன தர்த்தின்னு சொல்கிறத பற்றியா? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப பொத்தானை அழுத்தவும். என்ன புரியலையா? லைக் பண்ண சொல்கிறாரு. சரி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.